வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் என்ன பொண்ணி. இன்றைக்கி என்ன பண்ணினேன்னு நான் காமிக்கிறேன். ஸ்வீட்ஸு தீபாவளினாலே கண்டிப்பாக எல்லாருமே மைசூர் பாக் பண்ணுவேன். நானும் மைசூர் பாக் பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த கடலை மாவை முதல்ல நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் நெய் எதுவுமே விடக்கூடாது. நல்லா வாசனை வர வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து சளிச்சு வச்சுக்கலாம் முதல்ல. இப்போ கடலை மாவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கருகக்கூடாது, பார்த்துக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வந்து வறுத்துக்கலாம். இது மாதிரி இப்போ நான் வந்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா சலித்து இது மாதிரி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு கப்பு எடுத்தேன் இல்லையா, அதே அளவு ஒரு கப்பு வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ எடுத்துக்கலாம் நீங்கள். நான் வந்து கொஞ்சம் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் எடுத்துட்டு 1/4 பங்கு எடுத்துட்டு 3/4 பங்கு நெய் போட்டுருக்கேன். இதை வந்து இந்த மாவில் கொட்டி நல்லா நம்ம வந்து கட்டை கடைசியில் எதுவும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு வரா மாதிரி நல்லா அது வந்து கிளறிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கட்டை எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து நெய்யும் எண்ணெயும் இந்த கடலை மாவோடு நம்ம விட்டுட்டோம். இதை நல்லா கலக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்து. இப்போ நம்ம மற்ற மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் எந்த கப்பை யூஸ் பண்ணமோ அதே கப்பிலேருந்து 3/4 கப்பு தண்ணியை விட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 கப்பு நான் வந்து சுகர் போட்டுடுறேன். இப்போ வந்து இந்த சர்க்கரையையும் தண்ணியும் நான் போட்டுட்டேன். இதுக்கு வந்து பதம் வந்து ஒரு கம்பி பதம்லாம் வர வேண்டாம், சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வேண்டாம். இது நல்லா தழைச்சி வந்த உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம கலக்கி வச்ச மாவை போட்டுடலாம். ஆனால் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இது வரும், பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக மெல்ட் ஆகணும் இந்த சர்க்கரை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியறது நல்லா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு சுகர். இப்போ கேஸை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இந்த கரைச்சி வச்ச கடலை மாவை இதுக்குள்ளே நான் போட்டுடுறேன். இது நல்லா கைவிடாமல் நம்ம கிளறிண்டே இருக்கணும். இப்போ வந்து பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இது வெந்துட்டே வருது. அடியிலேருந்து நம்ம அதை இலக்கி கொடுக்கும்போது அது வந்து வானிலையை விட்டு வர மாதிரி நம்மளுக்கே தெரியும். 10 நிமிஷமாவது ஆகும் நல்லா வேகிறதுக்கு. கொஞ்சம் லோ ஃபயர்லேயே வச்சு கைவிடாமல் இதை கிளறணும். இப்போ நம்மளுக்கு நல்லா பதப்பதையாக அடியிலேருந்து இழக்கும்போது வருது. இது போதும். இதை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணினா பிளேட்டு கொட்டிடலாம். முதல்லையே நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து மைசூர் பாக்கு அந்த வெந்ததை வந்து தட்டு கொட்டிட்டேன். இது 2 மணி நேரம் நல்லா சூடு ஆனப்பறம் அதுவே விட்டு வந்துடும். உங்களுக்கு வேணும்னா அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் கூட போட்டுக்கலாம். எனக்கு தேவையாக இருக்குல்ல, ஏன்னா நான் கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்லேயே போட்டுட்டேன். இதுவே போதும் எனக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸோ எதாவது வேணும்னா போட்டுக்கலாம். சாதாரணமாக போடுறதில்ல. இப்போ வந்து நம்ம மைசூர் பாக்கு வந்து நான் கீத்து போட்டு வச்சுட்டேன். சூப்பராக இங்கே வந்திருக்கு. மற்றதெல்லாம் நான் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து மைசூர் பாக்கெலாம் நான் எடுத்து வச்சுட்டேன். நல்லா வாயில் கரையிற மாதிரி நல்லாவே வரும். இப்போ நல்லா வந்திருக்கு. இப்போ டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த ட்ரை ஃப்ரூட் லட்டு பண்ணுறதுக்காக இது வந்து நியூட்ரிஷனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நியூட்ரிஷனல் லட்டுன்னு இதை சொல்லுவேன். இது வந்து ஒரு கப்பு சீட்லெஸ்ஸாக இருக்கிற டேட்ஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். மிக்சியில் போட்டு ஒரு திரிச்சிக்கிறேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பும் இந்த பாதாமும் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மெலன் சீட்ஸ் ஏதாவது இருந்தால் அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். அதை வந்து நட் கட்டரில் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட மிக்சர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இதை வந்து நம்ம சின்னதாக அப்படி உருண்டை மாதிரி உருட்டிக்கலாம். உங்களுக்கு கையில் லேசாக ஒட்டும் தான் இது. என்னக்கா நம்ம இந்த டேட்ஸை நல்லா அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால இது மாதிரி வாழ்ந்தானா நீங்கள் இங்கே கசகசா வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அந்த டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதை கூட நீங்கள் பெரட்டிக்கலாம் மேலே. இது 2 தான் நான் நிக்கத்தால் 4 மணிக்கு எழுந்து பண்ணினேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி டு யூ ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.